பாரதி செல்லம்மா தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ஆர் சார் அவர்களிலிருந்து அவர்களிலிருந்து கலைமாமணி பாடகர் விஸ்வராஜ் அவர்களிலிருந்து வளர்ந்து வரும் கலைஞராக தாரகவல்லியோடைய பிள்ளை ரோசா சுரேஷ் அவர்கள். ஆனால் இவங்களெல்லாம் ஐயாவுடைய நிழலில் இருந்து பெருமை பெறுகிறார். அப்படி எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஒரு பெரிய பொருத்தம் பார்த்தீங்கன்னா அப்பா தண்டாயுதபாணி, புல்ல பரமசிவம் அப்படியே மாறி இருக்குதுங்களா. பரமசிவத்தோட புல்லதான் தண்டாயுதபாணி. ஆனால் இங்க அப்பனுக்கு சுற்றி சொன்னா புள்ளப்பாங்க. இங்கே யாராக சொல்ல முடியாது. ஆனால் சுவாமி மலையெல்லாம் அப்படிதான் இருக்கும். சுவாமி எல்லாம் இந்த மாதிரி கீழே உட்கார்ந்து அப்படிப்பட்ட இந்த நாளில் இந்த அருமையான நிகழ்ச்சியில 1600 வாரங்களை கண்ட ஐயாவுடைய இந்த நிகழ்வுல 1600வது வாரம் தான் இங்கே விழா எடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு காரைக்கால் மட்டுமல்ல, பாண்டிச்சேரி தேசிய அளவில் இருக்கக்கூடிய தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பினுடைய ஐயா ஆலோசகர் அவங்களுக்கு நாம் ஒரு கருத்து தந்திருக்கிறோம். அவங்க இதில் எதையாவது இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும். எந்த அமைப்பையாவது ஐயா இல்லைன்னா ஆச்சரியப்படணும். அப்ப இத்தனை வருடம் சாதித்தவருக்கு எல்லா அமைப்புகளும் சேர்ந்து, ஏன்னா நீங்க இதெல்லாம் வராமல் இருக்கீங்க ஐயா பொறுத்தவனா இதெல்லாம் சொன்னா ஐயாவுக்கு பிடிக்காது. இருந்தாலும் சொல்லுவேன். காரைக்கால் மாவட்ட கலைஞர் சங்கம், பாரதி செல்லம்மா தமிழ் சங்கம், காரைக்கால் அம்மையார் மகளிர் கலைச்சங்கம் மற்றும் தேசிய திருக்கோவில் கூட்டமைப்பு, இப்படி இது காரைக்கால் பைந்தமிழ் பேரவை எல்லாரும் சேர்ந்து ஐயாவுக்கு சென்ற மாதம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எப்படியோ அமைந்திருக்கிறது. சென்ற மாதம் 24ஆம் தேதி அன்றைக்கு வெள்ளிக்கிழமை, தேதி 24, தேதி 24. சென்ற மாதம் வெள்ளிக்கிழமை, அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி இதே வேளையில் இதே இடத்தில் ஐயாவுக்கு பாராட்டு விழா நடத்தி ஐயாவுக்கு ஒரு பெரிய சொல்ல முடியாது விருதை கொடுத்தோம். ஆன்மீக ஞாயிறா, ஆன்மீக ஞாயிறு. ஏன் ஞாயிறு என்று கொடுத்தோம் என்றால், ஞாயிறு என்றால் சூரியன் என்று பொருள், ஞாயிறு என்றால் கற்றவன் என்று பொருள், ஞாயிறு என்றால் இருளை நீக்கக்கூடிய. அப்ப ஞாயிறு என்றால் கிழமையும் கூட ஞாயிறு தோறும் விழாவை நடத்தி, ஆன்மீக விழாக்களை நடத்தி நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த அழுக்குகளை நீக்கக்கூடிய அளவிற்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பல புலவர்களை, பேச்சாளர்களை கொண்டு வந்தார் என்றால் அவருக்கு அந்த ஞாயிறு என்ற பட்டம் மிக பொருத்தமானது. இது எப்படி அமைந்து பாருங்க. சென்ற மாதம் 24, இன்றைக்கும் இன்றைக்கு 23, நாளைக்கு 24, ஒரு நாள் வித்தியாசம் சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த இடத்துல தலைமை பண்புகள் அப்படின்னு நான் எடுத்துட்டேன். மீண்டும் அனைவருக்கும் வணங்கி, நீங்கள் எல்லாம் நான் இதுவரைக்கும் பார்க்கும்போது நாற்காலி யாருமே இல்லை, ஐயா தான் எப்பொழுதும் இருப்பார். ஆனால் நம்முடைய இந்த விழா, இந்த நிகழ்வை பொறுத்த வரையிலும் நீங்கள் எல்லாம் கலைந்து செல்லுகிற தெருக்கூட்டம் அல்ல, கலைந்து செல்லுகிற தெருக்கூட்டம் அல்ல, இருந்து கேட்கிற திருக்கூட்டம். நீங்கள் எல்லாம் உங்களை நாங்கள் வணங்கி மகிழ்கிறோம். ஏனென்றால் கூடிக்கலையும் தாகங்களாக இருக்கக்கூடாது, கூடிக்கொள்கிற மேகங்களாக இருக்கிறது. உங்களை வணங்கி கொண்டு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை எழுதுகிற போது அவரை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்லி பார்த்தாலே மிகப்பெரிய ஆச்சரியம். எல்லாருக்கும் 12ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய சேக்கிழார் திருக்குறளிலே பிறக்கிறார். அவருடைய தகப்பனார் வழிவழியாக ஏழாளர் மரபை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, விவசாய பெருங்குடிகளாக இருந்தாலும் கூட, அங்கு உள்ள ஜமீன்களுக்கு இலக்குவார்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் அவருடைய தந்தை யார்? நம்முடைய குலோத்துங்க சோழனிடத்திலே 2வது குலோத்துங்க, 12ஆம் நூற்றாண்டு. அவரிடத்திலே அமைச்சராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைதான் இருந்தார். ஆனால் இதற்கு எப்படி இந்த பொறுப்பு கிடைத்தது என்றால்,
வெளிப்படுத்துகிறார். மகனை சொல்லும்போது மகந்தத்தை காக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னோச்சான் கொல்லெனும் சொல். இந்த பிள்ளை பிறக்க இந்த அப்பா இந்த தகப்பன் என்ன புண்ணியம் செஞ்சாலும் சில பேர் சொல்லுவாங்க, அப்பா இது எப்படிப்பா அவங்க இதுல பிறந்த அந்த மனுஷனுக்கு நீ பிள்ளையாவா பிறந்த, இப்படி ஒரு பேயா பிறந்தது நாங்கள் நினைக்கிறேன் சில பேர் திட்டுவாங்க. ஆனால் என்னோச்சான் கொல்லெனும் சொல், என்ன தவம் செய்தாலும் என்கிற அளவிலே பெருமை பெறுகிற அளவிலே சேர்க்கிறார்கள் இருந்திருக்கிறார். அது உள்ள வராது. நீங்க தான் இனிமே எங்களுக்கு அழைக்கிறவர், நீங்க தான் அமைச்சர். 2 பதவிங்க, 2 பதவி. அமைச்சரும் அவரே, ஆஸ்தான வித்தகரும் அவரே. அப்படி இருக்கிற போது ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கணும்னா அவங்கள பார்க்கணும். ஜம்முன்னு கெட்டா இருந்துட்டா கொடுத்துட முடியாது. அது வல்ல ஆளுமை என்பது. ஆளுமை என்பதை ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி அப்படின்னாங்க. நாம பர்சனாலிட்டி என்ன பர்சனாலிட்டி வந்துருக்கணும்? ஆள் டப்பமா இருக்காங்களா, அப்படி டப்பமா வராங்களா, வீட்டில் வராங்களா, இந்த காட்டில் வந்து இறங்குறாங்களா, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் ஆளுமை அல்ல. இதெல்லாம் ஆளுமை அல்ல. அவருடைய செயல், அவருடைய துணிவு, அவருடைய அன்பு, அவருடைய எளிமை, அவருடைய தியாகம், அவருடைய நேர்மை, இதெல்லாம் பார்த்து ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்கும் ஒரு தட்டு பொருந்தி வருமா? வருமே, வரும். நம்ம யாரும் அடையாளம் சொல்லலாம். என்ன மழை பெற்றாலும் சரி, என்ன வெயில் எடுத்தாலும் சரி, என்ன புயல் எடுத்தாலும் சரி, காரைக்கால் அம்மையாருடைய திருவிழா நேரங்களை தவிர, நவராத்திரி நேரங்களை தவிர எங்க நிகழ்ச்சி நான் நடத்துவேன்னு அமைதியா இருந்து நடத்தி காட்டுற அந்த துணிச்சலும் அந்த பொறுமையும் இருக்கு இல்லையா? அதான் தலைமை பண்ணும். அதனாலதான் இப்ப 1600 வாரத்துல வந்து நிற்கிறார் ஐயா. இது 2000வது வாரத்தை சந்திக்கும், 3000த்தை சந்திக்கும். நான் இருக்கனோ இல்லையோ, என்னுடைய வருங்கால தலைமுறைகள் நீங்க வந்து பார்க்கும்போது நினைப்போம் எப்படி 2000 நடத்தினாங்க, 3000 நடத்தினாங்க. அப்ப அந்த துணிச்சல் எல்லாம் முடியும். முயற்சி வெற்றிகளுக்கு எப்படி போல அந்த முயற்சி, அந்த திறமை, வெள்ளத்தனையை வளர்ந்துவிட்ட மாந்தர்கள் உள்ளத்தனையும் ஏறுவதில்லை. மனசுல எவ்வளவு ஒரு துணிச்சல் இருக்கோ, எவ்வளவு நம்மளால அதை செய்ய முடியுன்ற எண்ணம் இருக்கோ, அப்ப நிச்சயமா முடியும். நீ திட்டமிடுவதில் சரியாக திட்டமிட்டால், வெல் பிளான்டு, சரியாக திட்டமிட்டால் அந்த வேலை பாதி முடிஞ்ச மாதிரி ஆஃப்டர். அப்ப அந்த திறமை, அந்த முயற்சி, அந்த செயல் ஆற்றும் தன்மை இருப்பதனால்தான் இன்றைக்கு காரைக்காலில் எத்தனையோ நிகழ்ச்சிகள், எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் இவரால் மட்டுமே இமயத்தின் சிகரத்தில் இன்று 1600 வாரத்தை தொட முடிந்திருக்கிறது
ஆனா இவர் என்ன செய்யறாரா? இடரில்லை இடரில்லை நீயும் நீ மனைவி கேட்கிறாரா? அதான ஒரு தலைவரோட லட்சணம், ஒரு ராஜாவோட லட்சணம். அதுதான் எதிரில்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்பீங்க. அது மாதிரி எதிரில்லை. இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கு. பேசுறதுக்கு முன்னாடி மழை வந்து பயந்தோம். ஆனா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மழை வந்து
இவர்களால் மட்டும்தான் உலகு என்பதை சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை எல்லாம் யாருக்கு வர வேண்டும்? வரும் என்று சொன்னால் ஒரு சிறந்த தலைமை பண்புடைய தன்னால் முடியும் என்கிற பகுதியை தானே தெரிந்து கொண்டு செயலாற்றுகிற பக்குவம் உள்ள ஒருவருக்கு தான் முடியும். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சிருக்கோம். உங்க இங்க எதிர்க்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் பாட சொல்லிக்கிறாங்க. அவர் உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறாரு.
எவ்வளவு பேர் பெரிய புராணத்துக்கு ஆய்வு எழுதியிருக்கிறாங்க. தேடி தேடி படிக்கணுங்க, தேடி தேடி படிக்கணும். இவர் எழுதியிருக்கிறார், அந்த நூல் அருந்தாங்கத்தான் கிடைக்கிறது. நம்முடைய சோசியா அவர் எழுதியிருக்கிறார். டாக்டர் செல்வகணபதி பலமுறை வந்து ஐயாவுடைய பேசியிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து படிக்கணும். அதில் படிக்கும்போது ஒரு இடத்துல ஐயா சொல்றாங்க, ஏன்னா நமச்சிவாயம் ஐயா, திருப்பத்தூர் பெருங்குள நமச்சிவாயம் ஐயா சொல்லிக் கொடுத்த பாடம் என்னன்னா, நீ எங்க எதை படிச்சியோ, யார் ஒரு காலை வாங்கினோ அவங்க பேரை சொல்லி புரியுது. பாரதீஸ்வரர் அங்க அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா அதை சொல்லணும். அந்த பாரதீஸ்வரர் சொன்னாருன்னு சொல்லு, உறங்கா விடணும். அசோக்குமார் சொன்னான்னு சொல்லு, சுரேஷ் சொன்னான்னு சொல்லு, பத்திரியார் சொன்னான்னு சொல்லு. இந்த பாட்டு நல்லா இருந்தது, கிருஷ்ணராஜ் பாட்டு பாட்டு நல்லா இருந்தா சொல்லு. அதை ஏன் உனக்கு என்ன குறை? அப்படி சொல்லலைன்னா நீயா இன்னும் கத்துக்கிட்ட வந்து சொன்ன மாதிரி சொன்னீங்கன்னா அது இலக்கிய திருட்டு, அது இலக்கிய திருட்டும் அவர் மறைந்துவிட்டார். எனக்காக இல்லை, அவருக்காக நீங்கள் ஒரு அப்படிப்பட்ட மகானுக்கு ஒரு வெற்றிகள் கொடுக்கலாம். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியவர். அதனால நான் எங்க பேசினாலும் புத்தகத்தோட பேரையும் எழுத்தாளருடைய பேரையும் சொல்லி தான் பேசுவேன். காரைக்கால் அம்மையாரை பற்றி பேசுகிற போது, காரைக்காலை பற்றி பேசுகிற போது கதிரேராஜபுரத்தில் எழுதிய வங்கமல்லி கடற்காரை, நம்முடைய சாயமணிக்கார் அவர்கள் எழுதிய காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு, நம்முடைய செல்லூர் கண்ணன் அவர்கள் எழுதிய வரலாறு, நம்முடைய சிவகைலாசன் எழுதிய வரலாறு, திருமதி நாகராஜன் எழுதிய வரலாறு சொல்லிதான் பேசுவேன். அவங்களுக்கு சொல்லாம நான் பேசுவேன். அப்ப அந்த இடத்துல அவர் எழுதுகிறார், அந்த ராஜ வாட்டையில சுற்றி இருக்கிற மாளிகையை சுற்றி இருக்கிற இன்னைக்கு திருவாரூர் கோவில் என்று ஒன்று இருக்கு. சுற்றி இருக்கிற ராஜ வாட்டையில குழந்தைய வந்து தேர் ஓட்டிட்டு போறாரு. அசாமகன் தேர் ஓட்டிட்டு போவார். அவருக்கு சகல உரிமை இருக்கு. அதில் எழுதியிருக்காரு, ராஜபாட்டை தானே, ராஜாக்கள் வர திருதானே, அந்த போக்குவரத்து சரியா இருக்காண்டாமா. இன்னைக்கு ஒரு மந்திரி வர அப்படின்னா எவ்வளோ நேர் பண்ணுறோம், எவ்வளோ வண்டிகள் முன்னாடி போகுது, பயிர் ஏன்னா விலைக்கு இருக்கணும், அவசர வேலையா போறாங்க. அதை புரிஞ்சலாமா பயிர். ஆனால் அதையே வேண்டாங்க, அது பெருமதிவர் காமராஜர் அதையே வேண்டாங்க. இல்லை செத்து போனவங்க சங்கூதியில் போவோம், எனக்கு ஏன்டா சங்கு முன்னாடி போடுவாங்க நமக்கு. ஐயோ அப்படி இல்லை, நீங்கள் அவர்களை தெரிவிக்கிறது அது பெரிய மகான் தெரிவிக்கிறது வேற. ஆனால் இங்கே என்னாச்சு, அவர் எழுதுல ராஜ பாட்டை ராஜாக்கள் வர்ற தெருவு, அந்த தெருவில் கண்ணுக்குட்டி எப்படி வந்தது, எப்படி வந்ததே இல்லை. போக்குவரத்து சரியில்லையா, போக்குவரத்து நெறிமுறைகள் சரியா கடைபிடிக்கலையா, அங்கே வரலாமா? அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது, இறைவன் நடத்திய நாடகம் குறைக்கல்ல. அதற்கு கேள்வி அப்படியே கேட்கிறது, காத்து சொல்கிறார். அப்ப அந்த போக்குவரத்து முறைகள் சரியாக பின்பற்றவில்லை. என்ன முடிந்த திடீர்னு ஓடுறது, ஏன் கண்டுபிடி எங்க வந்து விழுந்தது, அதிலே நீங்க கேள்வி. நீதியரசர் இஸ்மாயில் அவர்கள் ஒரு முறை பேசுகிற போது, இஸ்மாயிலா அவர்கள் பேசுகிற போது ஒரு சொன்னார், அது முன்னாடி விழுந்தா ஒரு மாதிரி சட்டம், பின்னாடி விழுந்தா ஒரு மாதிரி சட்டம். பின்னாடி விழுந்தா தெரியாது ஓட்டிட்டு போறவங்க, முன்னாடி விழுந்தா அவருடைய தப்பு, அவருடைய தப்பாகவும் இருக்கும். இடமல்ல மாதிரி ஓடிட்டு விழுந்தா அவங்க தப்பாகவும் இருக்கும். இப்போ ஒரு கேள்விகளையே கேட்டு பார்த்து, அப்படி அடிபட்ட அந்த கண்ணுக்காக, உடைந்த அந்த கண்ணுக்காக எழுதுகிற போது செத்து கொண்டதுல நடிக்கிறாங்க. தாய் பசு வந்து கண்களில் ஆராய்ச்சி நடக்கிற போது செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மந்திரியை போட்டு இதுக்கு மதிப்பட்டு தண்டனை கொடுக்கணும். அந்த தாய் பசு பட்ட துயரை நான் கடவுள் அறிவினால் ஆபத்துள்ளோ, அறிவினால் ஆபத்துள்ளோ. எதுக்கு? பிரிவின் நோய் தன்னால் வரும். ஐயோ அவங்க அடிபட்டுட்டாங்க, பகல் ஓடி போய் தூக்கணும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஆனா அந்த இடத்துல அடிபட்டா நமக்கு
அதே மாதிரி நடக்குது, அதே மாதிரி செய்கிறாங்க, அதே மாதிரி பிள்ளைய வந்து பேர்காலிட்டு கொடுக்குறார். எல்லாம் இருக்கு. நான் கடைசியில் என்ன நடந்தது? ஈசனுடைய சோதனை நடந்தது. மீண்டும் உன்னுடைய நீதியை நாங்கள் மெச்சினோம் என்று சொல்லி ஈஸ்வரன் எல்லாவற்றையும் விளையாடக்கூடியவர் பரமேஸ்வரன். அவரையும் மீட்டெடுத்து நீதிவிடங்களுக்கு உயிர் கொடுத்த நீதிவிடங்களுக்கு உயிர் கொடுத்ததுக்கு மட்டும் விட்டிருந்தாருன்னா பரமேஸ்வரன் அது பெரிய விஷயம் இருக்காது. இந்த தலைமைத்துவத்தை வெற்றுகிறவராக இருக்கிற அகில உலகம் ஆகிற பரமேஸ்வரனும் தலைமைத்துவத்தை தெரியாது. இந்த மன்னன் இவ்வளவு நல்ல மன்னனாக இருக்கிறான், உண்மையை கொஞ்சம் விட்டு கொடுக்குறோம்னு விட்டுருந்தா பரமேஸ்வரன் கையில நமக்கு ஒரு டவுட் வரும். நான் அந்த தன்மையும் நீட்டிக்க வேண்டாம், நீதிவிடங்களையும் நீட்டிக்க வேண்டாம், தன்மையும் நீட்டிக்கிட்டார், நன்றியையும் நீட்டெடுத்தார். ஒரு தலைவன் ஒரு மன்னனாக இருக்கிறவருடைய நாட்டில கடவுளை பயந்து வீட்டிலேயப்படுவார்கள் அப்படி வாழ்கிற செய்தி நம்முடைய மண்ணீதித்தோழனால் நமக்கு உணர்த்தப்படுகிறது. சேக்கிழார் பெருமானால் உணர்த்தப்பட்டது. சேக்கிழாருடைய அந்த மனுநீதித்தோழனால அப்படிதான் நான் பார்க்கிறேன். மனுநீதித்தோழனால பரமேஸ்வரனை தெளிவா இருந்திருக்கிறார். ஒருத்தருக்கு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி தலைமை பண்றதை நம்ம வரிசையா நிறைய பார்க்கலாம். இன்னொன்று சொல்றேங்க, சில இடத்துல பொறுப்புகளை கொடுத்துட்டா அவர்களுக்கு அந்த பொறுப்புகளில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. தாண்டா தன்னுடைய உயர்தான் மற்றவங்க எப்படி வேணாலும் போகட்டும் அப்படிங்கிறதுலாம் நடக்கிறது. ஆனால் சேக்கிழாருடைய காலத்தில் நாம் பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரும் இங்க பேசியிருக்காங்க. இருந்தாலும் அந்த ஏஎம் படிக்காம நீங்க அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஏஎம் படிக்காம யாருன்னு கேட்டா பின்னால புத்தகருடைய நண்பராக இருக்கிறார். அவர் யார் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. அது வந்து 2 நாயகர்கள் வந்து சம்பந்தப்பட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏஎல்போர்ட் கலிக்காம நாயனார் யாருடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் மானக்கந்தாருடைய மகளை திருமணம் செய்து மானக்கந்தாருடைய மகள். ஒரு 2 நாயன்மார்கள் சம்பந்திகளாக, அதாவது மாப்பிள்ளையாகவும் மருமகனாகவும் இருந்தார்கள் என்ற வரலாற்றை பார்த்தால் மானக்கந்தாரும் ஏஎல்போர்ட் கலிக்காம மானக்கந்தாருடைய மகள் வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அது தனி வரலாறு, இன்னொரு நாள் பார்ப்போம். அப்படி திருமணம் செய்து கொண்டு சிறந்த மன்னராக இருக்கக்கூடிய அந்த ஏஎல்போர்ட் கலிக்காம இவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயன்மார்ல அவருக்கு ஒரு சின்ன வருத்தம், பெரிய வருத்தம் பார்க்கிறேன். சுந்தரரை வந்து எம்மை தொழிலாக சொல்லலாம் பரமேஸ்வரன் சொல்றாரு. இவ்வளவு பெரியவரே அவருடைய சொந்த காரியத்துக்காக, அவருடைய இல்லற வாழ்க்கைக்காக
அந்த எண்ணாட்டாற்றின் இறைவா போற்றி என்று பேசுகிற போது நம்முடைய குன்றக்குடி அடிகளார் சொல்லுவார், அது என்ன தென்னாவுடைய சிவனை போற்றி எண்ணாட்டாற்றின் இறைவா போற்றி. அது அடிகளார் அவர்கள் சொல்வார். அடிகளார்கள் எல்லாம் அனைத்து தமிழர்கள் விவசாயிகள் இவர்கள் எல்லாம் மக்களையாக பேசுகிறோம். முன்னாடி இருந்த குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் சொல்வார், தென்னாவுடைய சிவனை போற்றி ரைட்டு. என்ன ஏன் சேர்க்கிறார் சொன்னார், வடநாட்டுக்கு வருகிறார் கேட்டு அவர் எழுதுவார், கோவில்களும் கோவில்களை சார்ந்த புரிதல்
வலி இருக்கணும், இந்த வயிற்று வலியும் நான் உணரக்கூடாது, என் உயிரை இருக்கக்கூடாதுன்னு அந்த வயிற்றை கீழ்ச்சிட்டு ரத்த வெள்ளத்தில் செட்ட போயிடாது. எப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறேன்னா அப்படி கிடைக்கிறார், ரத்தத்துல ரத்த வெள்ளத்துல கிடைக்கிறார். ஆனால் அது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தெரியாது. ஐயோ, நம்மாலல்லவா இந்த பழி, நம்மாலல்லவா இந்த கொடுமை அவருக்கு. ஓடி வர்ற சுந்தரமூர்த்தி ஓடி வந்தால் மலையாளம் இருக்கிறார். ஒரு தலைவன் மட்டும் ஒரு குடும்பத்தை சரியாக பத்தாது, தலைவனுடைய மனைவியும் சரியானவராக இருக்க வேண்டும். இல்லவன் இல்லவன் மாண்பானால் உள்ளவன் இருப்பவன் மானான் கடை. புகழ் புரிந்த எல்லோருக்கு இல்லை இதழ்வாரும் ஏறு ஓட்டுகின்றன. எப்படி தெரியுமா, இந்த ரோட்ல போறாரு அப்படின்னு சொன்னா பேர்பட்ட மனுஷன், அருமையான மனுஷன், வசதியை பார்த்து யாருக்கும் பெரிய மனுஷன் சொல்ல மாட்டாங்க. வசதியில வேணா பெரிய மனுஷன், அவருடைய பண்பாடு வைத்துதான் ஏற்படும். ஆனால் எப்பேற்பட்ட கடைக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு படித்தவராக இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும், அவர் வீட்டிலே இருக்கிற அந்த பெண்மணி அவருடைய இல்லத்தரசு சரியில்லைன்னா இன்னைக்கும் சொல்றாங்க, அதை நான் சொல்வதற்கு கொஞ்சம் கூசுறேன். ஆமாம் போறான் மாதிரி அங்க அது தெரியல சொல்லுவாங்க, அங்க அது தெரியல, ஒரு பெருசா நிறுத்திட்டு போறாரு. அப்ப அது வேடிக்கையா கண்ணூர் சொல்லுவாங்க, வீட்டுல அவங்க சரியா இருந்தா தோல் எடுத்துக்கிட்டு சொந்த தோல் மேல போட்டுக்கிட்டு நம்ம போனா, அங்க சரியில்லைன்னா தலைமையில போட்டுக்கிட்டு தான் அப்படின்னு பாருங்க கண்ணூர். அந்த மாதிரி மனையாள்னா அப்படி இருக்குங்க. ஏஎல்ஓன் கலிக்காரனுடைய மனையாள் அவர் இறந்து அப்படி கிடக்கிற ரத்த வெள்ளத்துல அந்த நேரத்துல ஒரு பெண்மணியால அவ்வளவு விமர்சலா பேச முடியுமா? ஒரு இல்லத்தரசி, ஒரு தலைவி அவருடைய தன்மையில கண்ணில எப்படி இருக்காங்க இருக்கிறாங்க. இவர் வரப்போறாரு தெரிஞ்சு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சுந்தரமூர்த்தி நாயனார் வரப்போறாருங்கிறது கணவனுக்கு தெரிஞ்சதுன்னா மனைவி வந்து சொல்லியா, ஐயோ இப்படி இப்படி கிடக்காது செத்து போய் அந்த நேரத்திலும் நிதானம் தவறாமல் இடமோட வெளியில போய் நின்றுட்டாங்க. அவரை வரவேற்கிறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் வர என்ன பதில் சொல்றது? பகையார் யாரு இருந்தாலும் வீட்டுக்கு வரவங்க மரியாதையா வந்து அப்பூதியடிகள் வீட்டுல வந்து அந்த குழந்தை வந்து பாம்பு கடித்து இறந்து கிடக்கிற போது சுற்றி வைத்து விட்டு இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க. அந்த உடம்பு இல்லை அந்த இலையை போட்டு தானே அந்த குழந்தை போச்சு. பாய் போட்டு சுற்றி வச்சாங்க அந்த குழந்தைய, சொல்லலை அப்பாவும் அம்மாவும். அதே மாதிரி இங்க என்ன பண்ணாங்க, வாசல்ல வந்து வரவேற்கிற நிச்சல ஒரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இப்படின்னு சொல்ல முடியும். நினைச்சு பாருங்க அந்த காட்சியை. கற்பனையில நினைத்தா கூட நமக்கு புரியலங்க. கற்பனைக்கு கூட அது எட்டலை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் வழி இல்லை, நல்லா தான் இருக்காரு. இப்படி சொல்ல முடியும். உயிர் கிடைக்கிறார், ரத்தத்தில் கிடைக்கிறார். இல்லை நான் அவரை பார்க்கணும், அவர் வந்து ரொம்ப மோசமாக அவருங்க வழியினால சொல்லிருக்கிறாரு, நான் தான் அதுக்கு பார்க்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பார்த்தே ஆகணுங்கிறார் சுந்தரமூர்த்தி. கடைசியிலே எதுவுமே சொல்லி மறுக்க முடியாமல் உள்ளே வந்து பார்க்கிற போதுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ளே வந்து பார்க்கிற போதுதான் ஏழை ஒரு கழிக்காமல் ரத்தவெள்ளத்திலே கிடக்கிறார். அப்பொழுதும் ஈசன் விளையாட்டு கொள்கையிலே பிடித்தவானவர், தன்னுடைய கொண்ட கொள்கையில சரியாக நிற்கக்கூடியவர் இந்த நாட்டுக்கு அடையாளமாக இருந்து நாம் பேசுகிறோம். உன்னுடைய கொள்கைக்காக உன் உயிரையும் நீ விட துணியலாமே தவிர உனக்காக உன் கொள்கை இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு பாடம் தேவை. இன்னைக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் சரி, கொள்கைனா நம்ம வேற ஏதாவது எடுத்துக்க கூடாது. நமக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும் இல்லையா, நம்ம இப்படிதான் இருக்கணும். அப்படின்னா இதற்காக எதையும் விட்டுக் கொடுக்க கூடாது. இதற்காக எதையும் விட்டுக் கொடுக்கணும், எதற்காகவும் நம்மை விட்டுக் கொடுக்கணும். அதனால என்ன பண்றாரு, இவர் வந்து பார்த்துட்டு இன்னும் போய் பார்க்கிறாரு, பரிசளிச்சு போறாரு, பார்த்துட்டு ஐயோ நான் பிழை செய்து விட்டேன் அப்படின்னா ஈசன் நான் எப்ப பார்த்தாலும் நம்ம இப்படி இதே வேலை சாதனை திரும்ப வீட்டில் எழுதிட்டுருவார். அதனால நம்ம கடவுள் நம்பலாம். ஆட்கள் அழைத்து எல்லாம் சொல்லுவாங்க, 3 கடவுள் சொல்லுவாங்க, படைத்தல், ஆட்கள், அழித்தல். ஆனா ஈஸ்வரன் அழித்தல் தான் சொல்லுவாங்க.
இவரன் அப்படியே மீண்டும் எழுகிறார். 2 பேரும் நண்பர்களாக கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டி பிடிச்ச 2 பேரும் நண்பர்களாக 2 பேரும் சேர்த்தே சிறப்பு செய்கிறார்கள். 2 பேருமே பல இடங்களுக்கு செல்கிறார்கள். அப்ப ஈஸ்வரனுடைய பெருவிளையாட்டிலும் ஒரு நன்மை இருக்கு. ஏதோ பழக்கி வச்சு சரி நம்ம 2 பேரும் 2000 போ கைப்பட்டு போல 2 பேரையும் சேர்த்து பல திரு தலங்களுக்கு பயணிக்க வைக்கிறார் என்று சொன்னால் இது தன்னுடைய கொண்ட கொள்கையிலே என்றைக்கும் மாறாது இருந்த ஒரு தலைவர் இந்த இடத்துல சாதாரணமான ஒரு அடியார் மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு பண்புக்கு ஒரு திறமை உண்டு. அவர்கள் அதை சிறந்து அவர் என்ன சொன்னால் இதை ஏழப்போம் படிக்காமல் இருப்பது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் தாங்கள் கொண்ட கொள்கையில் தாங்கள் பணிபுரிகிற இடங்களில் தாங்கள் என்று ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு அதற்காக ஒரு நிறுவனங்களில் இப்போ நிறைய பேர் கொஞ்சம் படித்தவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது. படித்தவர்கள் நிறைய படித்தவர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதில்ல. தனியாக தொழில் ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கிறது தன் கூட இருக்கிறவர்களை எப்படி அனுப்பிச்சு எப்படி வேலை பார்க்கணும் இதெல்லாம் நம்ம நிறைய இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை என்னிடத்தில் கொடுங்கள், பேசின இடம் விவேகானந்தர் இப்போ மாநாடு போயிட்டு இங்கே ராமேஸ்வரம் போற வழியில தங்கச்சி மடம் அதுக்கு பக்கத்துல குண்டுக்கால் துறைன்னு ஒரு இடம் இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருக்கிறவர்கள் தங்கள் தாத்தா வயதில் இருக்கக்கூடியவர்கள் பேத்திகளையும் தகப்பன் வயதில் இருக்கிறவர்கள் பிள்ளைகளையும் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறவர்கள் கல்லூரி பள்ளி மாணவர்கள் பார்க்க வேண்டிய இடம் குண்டுக்கால் துறைன்னு ஒரு துறை. யாரும் நேர்மை துணிச்சல் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் சேர்க்கிற வழியில பார்க்கிறப்ப அவரையெல்லாம் நம்ம கை கொடுக்கணும். சிவகங்கை மாநாட்டில் போய் நம்முடைய கொள்கைகளை பேசிட்டு திரும்பி வருகிற போது அங்கே அவர் அங்கெல்லாம் வராது. இலங்கையிலிருந்து குண்டுக்கால் துறையில் தான் வந்து இறங்குறார். நிகழ்ச்சி போனால் பார்க்கலாம். அவருக்கு ஒரு மண்டபம் கட்டியிருக்கார். குண்டுக்கால் துறையில் இறங்கும் போது ராமநாதபுரம் பாஸ்கரம் செய்கிறது நிகழ்ச்சி செய்கிறது. அவர் தான் பணத்துக்கு அனுப்பினார். உங்களுடைய கால்களை இந்த கரையில் வைக்காதீர்கள். இந்த ஊருக்கு வந்ததில் எங்களுக்கு சந்தோஷம், ராமேஸ்வரத்துக்கு வந்தது சந்தோஷம். ஆனால் என்னுடைய கைகளில் உங்கள் கால்களை வைத்து கீழே இறங்குங்கள் என்று மிகப்பெரிய தனமந்தராக இருக்கக்கூடிய பாஸ்கர சேர்ப்பது சுவாமி விவேகானந்தரிடத்தில் கேட்கிறார் என்ற போது அவர் மறுத்துவிட்டார். நம்ம எல்லோரும் படிக்கணும். ஆனால்
பேர்பட்டவர் ஏனாதிநாயனார். வேற வேற எதுவுமே இல்லை. ஏனாதிநாயனாருக்கு அது எதுவும் இல்லை. படை பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கும். படைப்பயிற்சிகளை ஏனாதிநாயனார் கற்றுக் கொடுக்கிறது. அதான் நம்முடைய வேலை. ஆனால் ஏனாதிநாயனார் படைப்பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கும் போது அவருடைய பேரு புகழ் அவர் வளர்ந்து வருவது. ராஜாங்கத்தில் இருக்கிற அரசாங்கத்திலே இருக்கிற வீரர்களுக்கு முதற்கொண்டு பயிற்சிகளை பெற்று அதற்கு இவர் பக்கம் புகழ் கூடிக்கொண்டே போகிறது. இவர் பக்கம் புகழ் கூடிக்கொண்டே போகிறது. என்னைக்குமே பார்த்தீங்கன்னா நன்றாக வளர்ந்து வருகிறவர்கள் கொஞ்சம் சாதிக்க வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு சாதிக்கிறவர்களுக்கு ஒரு போட்டி இருக்கிறார். அந்த போட்டிக்கான காரணம் பொறாமையாக இருக்காமல் இருக்கும். போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பொறாமை தான் அதிகமாக இருக்கும். அது கூடாது என்பதற்கு தான் இதை நாம் பார்க்க வருகிறோம். ஏன்னா சில வேலை சொல்லும்போது இப்படி இருக்கணும் கற்றுக்கொண்டார் சொல்லணும், இப்படி இருக்கக்கூடாது கற்றுக்கொண்டார் சொல்லணும். ராமாயணத்தை சொல்லும்போது ராமன் மாதிரி நடக்கணும்னு சொல்லணும். மகாபாரதத்தை சொல்லும்போது தர்மம் மாதிரி இருக்கணும்னு சொல்லணும். ஆனால் துரியோதனன் மாதிரி சில விஷயங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அது மாதிரி இந்த இடத்துல ஏனாதிநாயனார் இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிற போது அவருடைய பெயர் கொஞ்சம் எனக்கு மறதியாக இருக்கிறது. அதிகாசுரனோ என்ன பேர், அவருடைய அதிகாரசுரனோ என்ன பேர். அவர் என்ன செய்கிறார், இவருடைய புகழை பார்த்து பார்த்து பொறாமைப்படுகிறார். படைகளை திரட்டிக் கொண்டு வந்து தாக்க வருகிறார். ஏன்னா பெருக்கமாக சொன்னேன், தினம் எனக்கு 10 மணிக்கு நிகழ்ச்சி அவர்களை தாக்க வர வேண்டும் என்று நினைக்கிற போது இவருடைய புகழ் மங்குகிற அளவுக்கு அவரும் படைகளை திரட்டிக் கொண்டு இவருக்கு சமமாக அது வர முடியுமா? உயர உயர பிறந்தாலும் உயர உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக்குமா? தானம் அறியாத கண்டறிந்த மான்மொழி சிறகவிற்கு ஆரம்பிச்சுன்னா மயில் மாதிரி ஆக முடியுமா? அது மாதிரி தான் படைகளுக்கு தூரம் தெரியாது. படைகள் போதுகிறது. 1000 பேருக்கு போர் பயிற்சி கொடுத்தவர், 1000 பேருக்கு போர் பயிற்சி கொடுத்தவர் இந்த ஏனாதிநாயனார் இந்த நாள் மாதிரி ஊதி தள்ளிட்டு ஜெயிச்சுட்டார். இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் எப்போதுமே தேசியத்தின் தெய்வீகத்தையும் இரு கண்களாக இருக்கிறேன். தேசியத்தின் தெய்வீகத்தையும் இரு கண்களாக இருக்கிறேன். ஏன் கேட்டால் இந்த மாதிரி கோவில்கள் வளர வேண்டும் என்று சொன்னார், இந்த மாதிரி கோவில்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு பின்னணியிலே பல தியாகிகள் நாட்டை காப்பாற்றுவதாக மட்டுமல்ல, திருக்கோவில்களை காப்பாற்றுவதற்காக தியாகிகள் இருக்கிறார். அவர்கள் சின்ன மருந்து பெரியவர் நாளையார் கோவில் வெடிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ண முடியல. நாளையார் கோவில கட்டினது அவங்க வேலுநாச்சியாருடைய இதுக்கு கீழே ஆட்சி பண்ணல. கடைசியாக பார்த்துட்டு ஆங்கிலேயர் நீ வந்து சரணடையினா நாளையார் கோவிலை வெடிகுண்டு மீது தகர்ப்போம் என்று சொன்னபோது 24 மணி நேரத்திற்கு சரணடையவில்லை என்றால் வெடிகுண்டு வைத்து தகர்ப்போம் என்ற போது யாருக்கும் அடங்காத காளைகளாக இருந்த சின்ன மருந்தும் பெரிய மருந்தும் போய் சரணாங்க. யார் சரணாங்க? அவர்கள் தேசத்தையும் காத்தார்கள், அந்த தேசத்திற்கு சொந்தமான திருக்கோவில்களையும் காத்தார்கள். இன்றைக்கும் காளையார் கோவில் பேசப்படுகிறது. அவங்க சன்னதிக்கு நேர கோவில் சன்னதிக்கு நேர அவருடைய சின்ன மருந்தினுடைய பெரிய மருந்துடைய தலை ஏன் தெரியுமா? காளையார் கோவிலுக்கு இது காட்டும்போது கட்டிடம் காட்டும்போது இதை காட்டிட்டு அதுக்கு நேராக கிட்டத்தட்ட அந்த பேர் கடைசின்னு வச்சுருக்காங்க. அங்கே அந்த சமாதி இருக்கு. போனீங்கன்னா காளையார் கோவிலில் பாருங்க. கொடுத்த நம்ம என்ன பண்ணுவார், இப்படி எடுத்து காட்டுவார். நான் ரொம்ப நாள் வச்சு என்னடா இங்கே காட்டிட்டு எங்கே காட்டுறாங்க? அவன் தான் வீட்டில் என்ன பண்ணுவான் அப்படின்னு இது தெரியாமல் இருக்கியா? எந்த ஒரு படிச்சிருக்கியோ ரொம்ப நீ படிச்சிருக்கேன். சின்ன பெரிய படிச்சிருக்கியா? அண்ணா படிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போதான் இந்த சமாதி இருக்கீங்க அவங்களால தான் இந்த கோவில் வந்தது. அதனால சுவாமிக்கு தீபாவளி காட்டிட்டு அடுத்த தீபாவளி
அப்படியே ஒன்றும் செய்யாமல் அவர் ஆண்டு கொள்ளார் என்று சொன்னார். அப்புறம் அதுனா வேற. ஆனால் இந்த இடத்தில் என்னுடைய கொள்கை என்பது சிவனடியாரை அவர் நெற்றியிலே திருநீர் இருந்தால் அந்த குறிப்பாக நெற்றிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இந்த கொள்கை. நம்ம இந்த பாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் தலைவர் இன்னொன்று அதான் நினைக்கிறேன். ருத்திரபஸ்பதி வெறும் உத்திராட்சம். அந்த உத்திராட்சத்தை எந்த நேரமும் ஜபிச்சுருந்துதான் வளர்த்துறதுன்னா ஜபிப்பார், கடைக்கு வந்தா ஜபிப்பார், வீட்டுக்கு போனா ஜபிப்பார். அதனாலேயே அவருக்கு உத்திரபஸ்பதி நாயகர். இப்படியே ஒவ்வொருவரும் அவருடைய கொள்கை இருந்தது போல இங்கே ஏறாது. அப்படி அதனால்தான் அவரை கடைசியில என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. பரமேஸ்வரன் பார்த்து சிவகணங்களின் தலைவராக ஆக்கினார். கிடைக்குமா? சிவகணங்கள் கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவகணங்களை அந்த சிவகணங்களுக்கு தலைவராக ஆக்குகிறார் என்று சொன்னால், இந்த தலைவர்கள் வருகிற போது பாட்டு வரும். சேக்கிழார் பெருமானுடைய கருத்துக்களை ஒட்டி வருகிற பாடல் கண்ணதாசன். மனிதன் என்பவன் தெய்வமாக்கலாம், மனிதன் என்பவன் தெய்வமாக்கலாம். அந்த பாடல் வருகிறார். வாழை போல தண்ணீர் தந்து யாக்கினார், மெழுகு போல உருகி கொஞ்சம் ஒளியை வீசலாம், மனமும் மனமும் அது கோவிலாகலாம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறவர் சொல்லுவார். யாருக்காக அழுத போதும் தலைவனாகலாம், ஊருக்காக அழுத நின்றும் சிலைகளாக. இன்னைக்கு ஊருக்காக அழுதவர்கள், ஊருக்காக ஒவ்வொரு உயிருக்காகவும் மக்களுக்காகவும் அழுதவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம தெருக்கூடிகளை எல்லாம் சிலையா வைக்கல. ஊருக்காக அழுத நின்றும் சிலைகளாகலாம் 63 பேர்களுடைய திருவுருவ சிலைகள் இன்றைக்கு நம்முடைய ஈஸ்வரனுடைய கோவில்கள்ல இருக்கிறது. ஒவ்வொரு ஊர்ல அவர்களுக்கு என்று தனியாக தனி சன்னதி இருக்கிறது. காரைக்கால் அம்மையார் கோவில் அம்மாவுக்கு எப்படி தனி சன்னதி இருக்கோ, அது மாதிரி மாணிக்க வாசக பெருமாள், அவர் நாயன்மார் இல்லை இருந்தாலும் மாணிக்க வாசக பெருமானாருக்கு ஆவுடையார் கோவில்ல அவருக்கு தான் முடிஞ்சார், அவருக்கு தான் பிறப்பாடு, அவருக்கு தான் முதல்ல இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு கோயிலும் திருக்குறள் போய் பார்த்தா பெருமானுக்கு ஐக்கியமான இடத்துல இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நாயன்மார்கள் ஆகட்டும், தலைவர்களாக இருக்கிற போது, மன்னனாக இருக்கிற போது, மந்திரிகளாக இருக்கிற போது, தளபதிகளாக இருந்திருக்கிறார்கள், வேளாளர்கள் குடியிலே பிறந்து அந்த குலத்திலே தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள், அண்ணனங்கள் குடியிலே பிறந்து அதற்கு வேகம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு நிறைவாக சொல்லி விடைபெறுகின்றேன். ஒரு தலைவராக இருக்கிறவர் அல்லது ஒரு ஆசிரியராக இருக்கிறவர், ஆசிரியர்களுக்கு வேதங்களுக்கெல்லாம் ஒரு பாடசாலையை நடத்தி ஒரு தலைவராக அந்த இடத்தில் இருக்கிறவர், அவர் சொல்லிக் கொடுக்கிற பாடத்தை மாணவர்கள் மட்டும் கற்றால் பத்தாது. சொல்லுவாங்க இல்லையா, கிருஷ்ணன் குழல் எடுத்து ஊதினா ஆவணங்கள் அப்படியே செடி அப்படின்னா கால்களை மடித்து கொண்டு கால்களை வச்சுக்கொண்டு அந்த பாட்டை கேட்கணும். அந்த மாதிரி இதோ பக்கத்தில் இருக்கிற திருநீல நக்கர் தீயத்தாமையில் அவர் சொல்லி போவாராம் வேதங்களை